ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். குருரேவ கதிஹ குருமேவ பஜே குருணைவ சஹாஸ்மி நமோ குரவே ந குரோஃப் பரமம் சிசுர் அஸ்மி குரோஹ மதிர் அஸ்தி குரௌ மம பாஹி குரோ அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருர்பிரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நம சூர்யாய சாந்தாய சர்வரோக நிவாரிணே ஆயுராரோக்கியமைஸ்வர்யம் தேஹி தேவ ஜகத்பதே சப்தாஸ்வரதம் ஆரூடம் பிரச்சண்டம் கஷ்யபாத்மஜம் ஸ்வேதபத்மதரம் தேவம் தம் சூர்யம் பிரணமாம்யஹம். இன்னைக்கு 89. ஏதத்யன்மண்டலம் हे तपति दिनकृतस्तारुचोर्चेंषियानि द्योतन्ते तानि सामान्ययम् अपि पुरुषो मण्डलेऽणुर्यजूंषि एवं यं वेद वेदत्रितयमयम् अयं वेदवेदी समग्रो वर्गस्वर्गापवर्गप्रकृतिरविकृतिः सोऽस्तु सूर्यश्रियेवः. एतत् यत् मण्डलं हे तपति दिनकृतः ताः रुचः अर्चींषि यानि द्योतन्ते तानि सामानि अयम् अपि पुरुषः मण्डले अणुः यजूंषि एवं यं वेद वेदत्रितयमयम् अयं वेदवेदी समग्रः वर्गः स्वर्ग अपवर्ग प्रकृति अविकृतिः सह अस्तु सूर्यः श्रियेवः. प्रकृतिः अविकृतिः. ओके, सो प्रकृतिः अங்க ஏதத் எத் மண்டலம், இந்த எந்த சூரிய மண்டலமானது ஹே தபதி ஆகாசத்தை வந்து ஆகாசத்துல தாபம் ஹீட்ஸ் அப் கே தபதி ஒளிர வைக்கின்றதோ அந்த தினக்கிருத்தக அந்த தினத்தை செய்கின்ற அந்த சூரியனுடைய தா ருச்சோஹோ ருச்சகன தா அவைகள் தான் ருச்சக. இதுல வந்து என்ன சொல்றான்னா இந்த வேதங்கள் எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்றா. பரம்பொருளா சொல்ற சூரியனை சொல்றா, அப்புறம் வேதங்களே அவர் தான் அப்படின்னு சொல்றா. தாஹா ருச்சக, ருச்சகங்கிறது ரிக்வேதம். ஸோ எந்த ஒரு சூரிய மண்டலம் வந்து அந்த ஆகாசத்தை ஒளிர செய்கின்றதோ அந்த சூரியனுடைய இந்த தினக்கிருத்தக மண்டலம் வந்து ரிக் அப்படிங்கிற வேதம்னு சொல்றா. அதுக்கப்புறம் யானி அர்ச்சீம்ஷி, அர்ச்சீம்ஷிங்கிறது அந்த சன்னோட ரேஸ் கதிர்கள், அந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து தியோத்தந்தே நன்னா ஒளிர்கின்றனவோ அவை தானி சாமானி, சாமவேதம் சாமானி. அதுக்கப்புறம் அயம் மண்டலே அணுகு புருஷக யஜூம்ஷி, அந்த சூரிய மண்டலத்துல உள்ளுக்குள்ள ஒரு அணு மாதிரி இருக்கிற அந்த புருஷ ஆகாரத்துல உள்ள பகவானான யஜூம்ஷி யஜுர்வேதமாக இருக்கின்றார். சோ புரியுதா? ஃபர்ஸ்ட் அந்த மண்டலம் வந்து ரிக்வேதம், அந்த மண்டலத்துக்குள்ள இருக்கிற அந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து சாமவேதம். அந்த மண்டலத்துக்குள்ள அந்த ரேசுக்குள்ள ஊடுருவி பார்த்தோம்னா ஒரு அனுரூபமா விளங்குகின்ற அந்த புருஷனானவர் யஜுர்வேதம். ஏவம் எம் வேத, இந்த மாதிரி யார் வந்து அவரை தெரிஞ்சுட்டு இருக்காளோ, எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கா? வேத அப்படின்னா அறிந்து கொண்டு உள்ளவர்கள், ஹூ நோஸ். வேத திரிதயமயம், அந்த வேத திரிதயமாக இருக்கின்றார், 3 வேதங்களின் வடிவமாக இருக்கின்ற அயம் வேதவேதி சமக்கிரக அயம் சூரியக, இந்த சூரிய பகவான. அதுக்கப்புறம் ஸ்வர்க அப்பவர்க்க பிரகிருதி, அவர் வந்து ஸ்வர்க்கத்தையும் கொடுக்க வல்லவர், அப்பவர்க்கம்ங்கிறது மோக்ஷம். ஸோ விரும்புகிறவாளுக்கு ஸ்வர்க்கமும் கொடுப்பார் மோட்சமும் கொடுப்பார், அப்பேற்பட்ட பிரகிருதி உடையவர் அவர். அவிக்கிருதி அப்படின்னா அவர் வந்து எந்த விதமான மாற்றமும் அற்றவர், ஒரு எந்த விதமான விகாரமும் அடைய மாட்டார். அவரை வந்து வேதவேதி சமக்கிரக வர்க்கக
வேத வேதி, அனைத்து வேதங்களும் அறிந்த, சமக்கிரக த என்டையர், சமக்கிரக வேதவேதி, வர்க்கக அவாள்லாம் துதி செய்கிற அவரை, வேத திருத்தயமயம் அப்பேற்பட்ட அந்த சூரியக வகஸ்ரீய அஸ்து, உங்களுடைய ஸ்ரீயத்திற்கு, உங்களுடைய செல்வத்திற்காக அருள் பாலிக்கட்டும் அப்படின்னு இதுல சொல்ற. வேதவேதி சமக்கிரக வர்க்கக, சமக்கிரக வர்க்கக, அதாவது வேதவேதி சமக்கிரக வர்க்கக, எல்லாராலையும் அறியப்படுற, 3 வேதங்களையும் அறிந்த சமக்கிரக வர்க்கக, அனைத்து அந்த வர்க்கமும் எவரை இந்த மாதிரி அறிந்து கொண்டு இருக்கிறார்களோ, அதாவது வேத திருத்தயமயம் அயம் சூரியக, இவர் வேத திருத்தய வடிவாக இருக்கின்றார் அப்படின்னு, அப்பேற்பட்ட அந்த சூரியனானவர் உங்களுடைய நன்மைக்கோசரம் இருக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். பேசிக்கா 3 வர்க்கம், 3 வேதமும் அவர் தான் சொல்றா இதுல. ஸோ 3 வேதங்களின் உருவமாகவும் புருஷ ஸ்வரூபனாகவும் விளங்குகின்றவன் சூரியனே என்று கூறும் வேதங்களின் கருத்தை இந்த ஸ்லோகத்தில் கூறியுள்ளார். ஆகாய மண்டலத்தில் உஷ்ணத்தை வெளிப்படுத்துகின்ற சூரிய மண்டலமே ரிக்வேதம். சூரியனுடைய பிரகாசத்தை உண்டாக்குகின்ற கிரணங்களே சாமவேதம். இந்த சூரிய மண்டலத்துள் அந்தர்யாமியாக அணுமாத்திரம் ஆக உள்ளவனும் யோகத்தால் மாத்திரமே அறிய வல்லவனுமான பரமாத்ம ஸ்வரூபமே யஜுர்வேதம். இவ்விதமாக வேதத்தின் மர்மத்தை அறிந்து உபாசிப்பவன், அதாவது வேத திரையி உபாசிப்பவன் 3 வேதங்களின் ஸ்வரூபமாகவே சூரியனை காண்கின்றான். மேலும் ஸ்வர்க்கம், மோக்ஷம் ஆகியவற்றுக்கு மூல காரணம் ஆனாலும் என்றுமே விகாரம் அற்றவனான சூரிய பகவான் உங்களுக்கு அளவற்ற செல்வத்தை அளிக்கட்டும். குடத்திற்கு மூல காரணமான உருவமற்ற மண் குடமாகிறது. ஆகவே காரண பொருள் வினை பொருள் ஆகும் பொழுது மாறுபாடு அடைகின்றது. ஆனால் பரம்பொருளான சூரியன் ஸ்வர்க்கம், மோட்சம் இவற்றிற்கு மூல காரணம் ஆனாலும் கூட மாறுபாடு அடைவதில்லை. அதுதான் அவ ஸ்வர்காபவர்க்க பிரகிருதிஹி ஆனா அவிகிருதிஹி அப்படின்னு கொடுத்துருக்கா. இந்த ஸ்லோகத்தில் வேதங்களில் கூறியுள்ள கருத்தையும் தைத்திரிய உபனிஷத்தில் உள்ள நாராயண உபனிஷத்தில் காணப்படும் கருத்தையும் தொகுத்து கூறியுள்ளார் மயூர கவி. The circle of the sun which emits rays in the sky is the arc. The rays that is the rik. The rays that shine are samas. That subtle primeval being in its middle is Yajus. One who is well versed in Vedic lores knows that sun alone is the combination of 3 Vedas and is identical with heaven and liberation. He is not subject to change. May that sun give you prosperity. Etadyan mandalam khe tapati dinakritastarruchorchim shiyani द्योतन्ते तानि सामान्ययमपि पुरुषो मण्डलेणुर्यजूंषि एवं यं वेदत्रितयमयम् अयं वेदवेदी समग्रो वर्गस्वर्गापवर्गप्रकृतिरविकृतिः सोऽस्तु सूर्यश्रियेवः नाकौकः प्रत्यनीकक्षति पटु महसां सेत् சொல்லிக்கணும். नाकौकः प्रत्यनीकक्षति पटु महसां वासवाग्रेसराणां सर्वेषां साधुपातां जगदिदम् अदितेरात्मजत्वे समेऽपि येनादित्याभिधानं निरतिशयगुणैरात्मनिन्यस्तम् अस्तु स्तुत्यस्त्रैलोक्यवन्द्यैस्त्रिदशमुनिगणैः सोंशुमान् श्रेयसे वः. नाक ओकः प्रत्यनीक क्षति पटु महसां वासव अग्रेसराणां सर्वेषां साधु पातां जगत् इदम् अदितेः आत्मजत्वे अपि समे अपि येन आदित्य अभिधानं निरतिशयगुणैः आत्मनि न्यस्तम् अस्तु स्तुत्यः त्रैलोक्यवन्द्यैः त्रिदशमुनिगणैः सह अंशुमान् श्रेयसे वः. அந்த அம்சுமான், அம்சுனா கிரணங்கள், கிரணங்களை உடைய சூரியன் அவர், வஹ ஸ்ரேயசே உங்களுடைய ஸ்ரேயஸுக்காக, அஸ்து இருக்கட்டும், உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் வழங்கட்டும்.
எப்பேற்பட்ட சூரியன் அப்படின்னா ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதித்தியோட புத்திரர்கள் எல்லாருமே ஆதித்யர்கள். தேவர்களை ஜென்ரலா ஆதித்யர்கள்னு சொல்லுவோம். தித்தியோட பிள்ளைகளான தைத்தியர்கள், ராட்சசர்கள் தைத்தியர்கள் சொல்லுவோம். ஆனா இவா என்ன சொல்றான்னா, இவரோட ஒரு ஸ்பெஷல், இவருக்கு இவரோட குணங்களை எதோடையும் கம்பேர் பண்ண முடியாது. எத்தனையோ ஆதித்யர்கள் இருந்தாலும் ஒரிஜினல் ஆதித்யர், நம்ம ஆதித்யனா யாரை சொல்லுவோம்? சூரியனை தான் சொல்லுவோம். வேற எந்த ஒரு அதித்தியோட புத்திரர்கள் தேவர்களை 12 ஆதித்யர்கள்ல இவரை மட்டும்தான் நம்ம ஆதித்யன் அப்படின்னு சொன்னா மீன் பண்றோம். அதுக்கு அவரோட நேமுக்கு எப்படி ஒரு கரெக்ட்னஸ் இருக்குங்கிறத இதுல சொல்றார் அவர். நாக்க ஓக்கக, நாக்கங்கிறது ஸ்வர்க லோகம், அதை வீடா உடைய, ஓக்கங்கிறது வீடு. பிரத்யநீக்க அந்த தேவர்கள், நாக்க ஓக்ககங்கிறது தேவர்கள், அவர்களுடைய பிரத்யநீக்கன்னா எதிரிகள், எதிரிகளை கத்தி அப்படியே ஒழிக்கிறது ஆர் அழிக்கிறது, கில் பண்றது. பட்டு மகசாம், அதுல ரொம்ப தேர்ந்தவர்கள். அப்பேற்பட்ட வாசவ அக்ரேசரானாம், வாசவ இந்திரனை முன்னிலைப்படுத்திய பல தேவர்கள். ஸோ இந்திரன்னாலே தேவர்களுடைய தலைவர். ஸோ இந்திரன் முதலானோர் அப்படின்ற அர்த்தம். ஸோ வாசவ அக்ரேசரானாம் சர்வேஷாம் சாது பார்த்தாம். ஸோ ஒரு ஆதித்யரும் ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கா, நம்மள காத்துட்டு இருக்கா இல்லையா? ஸோ எல்லாரோ தேவர்களுக்கு நம்ம யஜ்ஞ யாகங்கள் பண்ணும் பொழுது ஒரு யஜ்ஞம் ஒரு யாகம் ஒரு தேவரை குறிச்சு இருக்கும். ஸோ சர்வேஷாம் சாது பார்த்தாம், அனைவரையும் நன்றாக பரிபாலனம் செய்கின்றார்கள் அந்த தேவர்களும். அப்படி இருக்கும் பொழுது ஜெகதிதம், இந்த உலகத்தில் அப்படி இருக்கும் பொழுது அதித்தேகே ஆத்மஜத்வே சமேயப்பி, எல்லாருமே அதித்தியோட ஆத்மஜர்கள், அதித்திக்கு பிறந்த பிள்ளைகள் அனைவருமே. சமேயப்பி, எல்லாரும் ஈக்குவல் இன் தட் சென்ஸ். அதாவது அதித்தியோட பிள்ளைகள் அப்படிங்கிறதுல எல்லாரும் ஈக்குவல். அப்படி இருந்தா கூட ஆதித்ய அபிதானம், ஆதித்ய அப்படிங்கிற ஒரு அபிதானம், ஒரு பெயரானது நீர் அதிசய குணேகி, ஒரு சொல்லவே முடியாத, ஈடு இணை செய்ய முடியாத ஒரு குணங்கள், எல்லா வல்லமையும் பொருந்திய திரைலோக்கிய வந்தியகி, இந்த உலகங்களாலும் வணங்கப்படுகின்ற திரிதச முனிகணைகி திரைலோக்கிய வந்தியகி ஆத்மனி நெஸ்தமஸ்து. இந்த திரிதசங்கிறது 3 தசைகளுடைய தேவர்களை குறிக்கிறது. அதாவது அவளுக்கு வார்த்தக்கியம் கிடையாது. சைஷவம், கௌமாரம், யௌவனம், இந்த 3 தசை தான் உண்டு. நம்மளுக்கு தான் வார்த்தக்கியம் உண்டு. அதனால அவளுக்கு திரிதசர்கள்னு பேரு. ஸோ அந்த திரிதச முனிகணைகி, அதாவது தேவ ரிஷிகளால வந்திக்கப்படுகின்ற ஆத்மனி அஸ்து, அவர்களால இவர்தான் ஆதித்யன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆத்மனி, அவரிடத்தில் நெஸ்தமஸ்து, அந்த வைக்கப்பட்ட அந்த ஆதித்யன் அப்படிங்கிற பெயரானது ஸ்துத்தியக அலம். அந்த திரிதச முனிகண கணைகி திரைலோக்கிய வந்தியகி ஸ்துத்தியக, அவர்களால ஸ்துதிக்கப்படுகின்ற அந்த அம்சுமானவர் உங்களுடைய ஸ்ரேயஸுக்காக இருக்கட்டும், உங்களுக்கு செல்வங்களை கொடுத்து அருள் செய்யட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றது. அதாவது ஆதித்யானா சூரியன் தான் அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கறது இதுல சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. புக்ல கொஞ்சம் பின்னாடி கொடுத்துருக்காங்க. நாக்கவுக்க ஐ திங்க் 97 98 கொடுத்துருக்காங்க. அதான் அது தேடினேன். ஆமா, 98ல கொடுத்துருக்கா. சூரியனே ஆதித்யன் என்ற பெயரால் அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன விளக்குகிறார் கவி. இந்திரன் முதலானவர்கள் அதித்தியின் பிள்ளைகள், அனைவருமே வலிமை மிக்கவர்கள். ஸ்வர்க்கத்தை ஆக்கிரமிக்கின்ற தேவர்களின் எதிரிகளை ஒழிப்பதில் வலிமை உடையவர்கள்தாம். உலகையும் கொண்ட இந்த ஜகத்தை காப்பவர்கள்தாம் இவர்கள். அதித்தியின் பிள்ளைகளாயினும் அவர்களுக்கு ஆதித்யர்கள் என்ற பெயர் கிடையாது. அந்த பெயரை நிகரற்ற ஆத்ம குணங்களால் தனக்கே உரிமையாக்கி கொண்டவன் சூரியன். அதித்தி அவ்வளவு பதிவிரதா, தர்மத்தில் மேம்பட்டு மகிமை பொருந்தியவள். அவளுக்கு பிறந்தோம் என்ற பெருமைப்பட்டு கொள்ள இந்திரன் முதலானோர் கூசி குறுகி கொன்று நிற்கும் பொழுது சூரியன் ஒருவனே நான் அதித்தி பெற்ற பிள்ளை என்ற பெருமைக்கு தகுதி பெற்றிருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு மாண்பு மிக்கவனாக இருக்க வேண்டும். ஆம், அப்படித்தான் உலகிலும் மிகவும் புகழ் படைத்த பெரியோர்கள் சூரியனை ஆதித்யன் என்று கொண்டாடுகின்றார்கள். இத்தகைய ஆதித்யன் உங்களுக்கு மேன்மை அளிக்கட்டும். The sun and all other gods like Indra are the sons of Aditi. They nourish this world. They have strength to inflict injuries on the enemies of the dwellers of heaven. But the sun alone is called Aditya. He is praised by the divine sages who are revered in the 3 worlds. May that sun give good fortune to you.
नाकौकः प्रत्यनीकक्षतिपटुमहसां वासवाग्रेसराणां सर्वेषां साधुपातां जगदिदम् आत्मजत्वे समेऽपि येनादित्याभिधानं निरतिशयगुणैर् आत्मनिन्यस्तम् अस्तु स्तुत्यस्त्रैलोक्यवन्द्यैस्त्रिदशमुनिगणैः सोंशुमान् श्रेयसे वः भूमिं धाम्नोऽभिवृष्ट्या जगति जलमयीं पावनीं संस्मृतौ अप्याग्नेयीं दाहशक्त्या मुहुरपि यजमानां यथा प्रार्थितार्थैः लीनाम् आकाशे एव अमृतकरघटितां ध्वान्तपक्षस्य पर्वणि एवं सूर्योष्टभेदां भव इव भवतः पातु बिभ्रत्स्वमूर्तिम्. ஸோ இதுல அந்த பர்வணி ஏவம் ரெண்டும் சேர்ந்து பர்வணி ஏவம்னு பிரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரிச்சுக்கோங்க. பர்வணி ஏவம், பர்வணிங்கிறது அந்த பக்ஷம், அந்த திதி அதை குறிக்கிறது. ஸோ பர்வணி ஏவம்னு இந்த பிரிச்சுக்கோங்க. புக்ல இந்த ஸ்லோகம் இல்ல நீங்க படிச்சது? அப்படியா? ஆ, இருக்கே, 90வது ஸ்லோகம் இருக்கே. இதுல 91 இருக்கு, உங்களுக்கு 90 இருக்கு. 90 இருக்கு. ஆமா. ஓ, ஓகே. ஸோ பூமிம் தாம்னः அபிவிருஷ்டியா ஜகதி ஜலமயீம் பாவனீம் சம்ஸ்மிருதௌ அபி ஆக்னேயீம். இங்க சம்ஸ்மிருதௌ அபி கூட அங்க சம்ஸ்மிருதாவபின்னு இருக்கலாம், புக்ல மாத்திக்கலாம், இல்ல இப்படியே படிச்சாலும் படிக்கலாம். ஆக்னேயீம் தாஹசக்தியா முகுஹு அபி யஜமானாம் யதா பிரார்த்தித அர்த்தைஹி லீனாம் ஆகாஷே ஏவ அமிர்த கர கட்டிதாம் த்வாந்த பக்ஷஸ்ய பர்வணி ஏவம் சூரியः அஷ்டபேதாம் பவ இவ பவதः பாத்து பிப்ரத் ஸ்வமூர்த்திம். இதுல இந்த இந்த ஸ்லோகத்துல சூரியனையும் சிவனையும் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல விஷ்ணு அண்ட் சூர்யா, அதுக்கப்புறம் பிரம்மா அண்ட் சூர்யா. ஸோ இதுல என்ன சொல்றாருன்னா, அஷ்டமூர்த்தி சிவனை மாதிரி இவர் அஷ்டமூர்த்தியா ஆகி இந்த உலகத்தை காக்குறார் அப்படின்னு சொல்றாரு. எப்படி எப்படி இவர் அஷ்டமூர்த்தியா உருவெடுக்கிறார் அப்படின்னா, தாம்னக பூமி, தாமானாலே ஒரு ஒளி பிரகாசம், பூமிக்கே ஒரு ஒளியா விளங்குறார் அவர். சரியா? சோ இப்ப பஞ்சபூதங்களை தான் ஃபர்ஸ்ட் இவர் சொல்றார். அந்த அஷ்டமூர்த்திங்கிறது சிவபெருமானோடது என்ன, அந்த பஞ்சபூதங்கள் ஒண்ணு, அப்புறம் சூரியன் ஒண்ணு, சந்திரன் அஞ்சாச்சு, அப்புறம் சூரிய சந்திரர்கள் 2, 5 2 7, அதுக்கப்புறம் எஜமான ஸ்வரூபம் அது 1 8. ஸோ இந்த 8 மூர்த்தியா எப்படி இந்த சூரிய பகவான் இருக்காருங்கிறது தான் இப்ப சொல்றார் அவர். ஸோ பூமியின் தாம்னக, அதாவது இந்த பூமிக்கு ஒரு ஒளியை முழுமையாக கொடுப்பவராக. அதுக்கப்புறம் ஜெகதி அபிவிருஷ்டியா ஜலமயீம், இந்த உலகத்துக்கு மழையை பொழிவதன் மூலம், அபிவிருஷ்டி அப்படிங்கிறது நல்ல எப்போ காலத்துக்கு தக்க மாதிரி மழையை பொழிந்து, ஜலமயீம் ஜலம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், பூமி, அடுத்தது ஜலம், ஜலமாகவும். அதுக்கப்புறம் சம்ஸ்மிருதௌ அபி பாவனி, நினைத்த மாத்திரத்திலே, ஸ்மிருதினாலே நினைக்கிறது, ஒரு நன்னா அப்படி சூரிய பகவானை நினைச்சாலே என்ன பண்றாரு அவர், அபி பாவனீம், பாவனீம்ங்கிறது பியூரிஃபை பண்றது, பவனங்கிறது வாயு. ஸோ நம்மள உள்ளும் புறமும் சுத்தம் செய்யறார். ஒரு பிராணாயாமம் வச்சுக்கலாமே, நம்ம பிராணாயாமம் பண்ணி சூரிய பகவானை நினைச்சோம்னா அந்த ஒரு காற்று மண்டலத்தையும் அவர் சுத்தப்படுத்துறார். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஆக்னேயீம் தாகசக்தியா, தாகசக்தினா தகிக்கிற சக்தி, அப்படியே எரிக்கிற சக்தி, அந்த தாக சக்தியினால ஒரு ஆக்னேயீம் அக்னி, ஸோ அந்த நெருப்பாகவும். அதுக்கப்புறம் முகுஹு அப்பி எஜமானாம் யதா பிரார்த்தித்த அர்த்தைஹி, எப்படி ஒருத்தர் ஒரு எஜமானன்னா என்ன, ஒரு லார்டு, ஒரு தேவன் வணங்கினா, ஒரு கடவுளை வணங்கினோம்னா என்ன வேணுமோ அதை கொடுக்குறாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரார்த்தித்த அர்த்தைஹி, என்ன அர்த்தத்தை, அர்த்தம்ங்கிறது பொருள், எந்த ஒரு பொருளை பிரார்த்தனை பண்றோமோ அந்த பொருளை வழங்குகின்ற ஒரு எஜமானன் தான். அதாவது யாக யஜ்ஞங்கள் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எதை குறித்து செய்கின்றோமோ அந்த யாக யஜ்ஞங்களுக்கு ஒரு பலன் கொடுப்பவராக இவரே அமைகின்றார். ஸோ அதுதான் அந்த எஜமான ஸ்வரூபம், அப்படி இருக்கார். அதுக்கப்புறம் ஆகாஷே லீனாம், லீனானா என்ன, அப்படியே ஒன்றி போறது, ஆகாசத்தில் தான் அவர் உலவின் இருக்கார், அப்படியே லீனம் அடைகிறார் ஆகாசத்திலேயே. ஸோ பஞ்சபூதங்கள் ஆயிடுத்து இல்லையா, இப்போ எஜமான ஸ்வரூபமும் ஆயிடுத்து. இப்போ சூரிய சந்திரர்கள், சூரியன்கிறது அவர் ஆத்மாவே இருக்கார்.
சந்திரன்கிறது வந்து அமிர்தகர கட்டிதாம் துவாந்த பக்ஷசி, அதாவது துவாந்த பக்ஷம்ங்கிறது தான் அந்த கிருஷ்ண பக்ஷம். அந்த கிருஷ்ண பட்சத்துல சூரியனும் சந்திரனும் சேர்ந்து தெரியும்னு சொல்லுவா. ஸோ அந்த திதியில அமிர்தகர கட்டிதாம், அமிர்தகரங்கிறது சந்திரன். ஏன்னா சந்திரனுடைய கிரணங்கள் வந்து குளுமையா இருக்கும், குளிர்ச்சியை கொடுக்கும். ஸோ அமிர்தகரன்னு சொல்லுவா. அமிர்தகர கட்டிதாம் ஏவ, அதாவது சந்திரனாவே அவர் இருக்கார். அதுக்கப்புறம் ஸ்வமூர்த்தி ஏவம், அவரோட ஸ்வமூர்த்தி சூரியனாகவும் இருக்கார் அவரே. ஸ்வமூர்த்தி ஏவம் அஷ்டபேதாம் பிப்ரத், இந்த மாதிரி 8 வகையா தன்னையே அப்படியே தரித்து கொண்டு சூரியக, அப்பேற்பட்ட அந்த சூரியனானவர் பவ இவ, பவங்கிறது சிவபெருமான், அந்த சிவபெருமான் மாதிரி உங்களை பவத்தக பார்த்தோம், உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு அந்த சிவபெருமானோட அஷ்டமூர்த்தியையும் இவர் எப்படி அந்த அஷ்டமூர்த்தியா இருந்து நம்ம அனைவரையும் காக்கிறார் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் அவர். பரமசிவனை போலவே சூரியனும் அஷ்டமூர்த்திகளை உருவங்களை கொண்டவன் என்கின்றார் மயூரகவி. ஒளிக்கும் தாபத்திற்கும், அதாவது வெப்பத்திற்கும் விளைநிலம் சூரியன். மழை பொழிவதன் மூலம் உலகில் இன்பம் அளிக்கும் மழை பொழிவதன் மூலம் உலகில் ஜலமயமாகவே பரவுகின்றான். நினைக்கும் பொழுதே இன்பம் அளிக்கும் காற்றாகவே, அதாவது குளிர்காலத்தில் வளைய வருகின்றான். கொடிய பாவங்களையும் அதனால் ஏற்படும் துன்பங்களையும் சுட்டு எரிக்கும் அக்னியாக விளங்குகின்றான். யாகத்தில் எஜமானன் பசு செல்வம், வாழ்வு முதலியவைகளை விரும்பி சங்கல்பம் செய்து கொள்கின்றான். அதுபோல ஜகத்திற்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை சங்கல்பிப்பது மட்டுமல்ல, அருளவும் செய்கின்றான். ஆகாயத்திலேயே சூழ்ந்திருக்கின்றான். அமாவாசை அன்று சந்திரனுடன் கூடி மகிழ்கின்றான். சௌரமண்டல மத்தியஸ்தம் சாம்பம் சம்சார பேஷஜம் என்று சிவபெருமானாகவே தனது ஸ்வரூபத்தில் வணங்குகின்றான். இவ்விதம் பரமேஸ்வரனை போல அஷ்டமூர்த்திகளை கொண்ட ஆதவன் உங்களை காக்கட்டும். காளிதாசன் இயற்றிய அபிஞான சாகுந்தலம் என்ற நாடகத்தில் சிவபெருமானை அஷ்டமூர்த்தியாக யா சிருஷ்டிஹி என்று வர்ணிக்கின்றார். அந்த ஸ்லோகம் இங்கே நினைவு கூறத்தக்கது. The sun is the origin of light. By creating rains in this earth, he displays his watery form. He indicates his wind form as he purifies those who utter his name. He possesses fire form as he has power to burn. He has Yajamana form as he gives desired objects. As he is hidden in the sky, he displays his sky form. And as he meets the moon on Amavasya, he reveals both sun and moon forms. Thus, the sun has 8 forms like Shiva. May he give good fortune to you. भूमिं धाम्नोऽभिवृष्ट्या जगति जलमयीं पावनीं संस्मृतवप्याग्नेयीं दाहशक्त्या मुहुरपि यजमानां यथा प्रार्थितार्थैः लीनाम् आकाशे एव अमृतकरघटितां ध्वान्तपक्षस्य पर्वणि एवं सूर्योष्टभेदां भव इव भवतः पातु बिभ्रत्स्वमूर्तिम्. प्राक्कालोन्निद्रपद्माकरपरिमलिनाविर्भवत्पादशोभो भक्त्या त्यक्तोरुकेधोद्गतिदिवि विनतासूनुनानीयमानः सप्ताश्वाप्तापरान्तान्यधिकमधरयन् यो जगन्ति स्तुतोलं देवैर्देवः सपायात् अपर इव मुरारातिर्अह्नाम्पतिर्वः. இதுவும் ரொம்ப அழகான ஸ்லோகம். இது வந்து விஷ்ணுவையும் சூரிய பகவானையும் சொல்றார் அவர். பிராக் கால உன்னித்ர பத்ம ஆகர பரிமலன, திஸ் இஸ் பரிமலன, பரிமிலத்தி இல்ல பரிமலன, பரிமளம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பரிமளம். பரிமலன ஆவிர்பவத்து பாதசோபக பக்தியா தியக்த உரு கேத உத்கதி திவி வினதா சூனுனா நீயமானக சப்த அஸ்வ ஆப்த அபர அந்தானி அதிகம் அதரயன்னு யஹ ஜகந்தி ஸ்துதஹ அலம் தேவைஹி தேவஹ சஹ பாயாத்து அபரஹ இவ முர அராத்திஹி அன்ஹாம்பதிஹி வஹ. முர அராத்தி, முராரி விஷ்ணு,
அவருடைய அபர இவ முர அராத்தி, அதாவது விஷ்ணு மாதிரி இன்னொருவர் அப்படின்னு சொல்றார். எப்படி அப்படின்னா அன்ஹாம் பதி, அன்ஹன டே, அஹனின்னு சொல்றோம் இல்லையா, அந்த டேயோட பதி தினபதி அவர் சூரியன். அந்த தினபதியானவர் இன்னொரு முர அராத்தி. முரன் அப்படின்னா அசுரனை அழித்த விஷ்ணு. அந்த விஷ்ணு மாதிரி எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னா அந்த பத்மாகரன் இருக்கு இல்லையா, அந்த பத்மாகரை வந்து பத்மம்னா தாமரை, சரியா? ஸோ பத்மா கரன்னு ஒன்று பிரிங்கோ, இன்னொன்று பத்ம ஆக்கரன்னு ஒன்று பிரிச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாச்சா ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன்ல உரு கேதன் இருக்கு, ஒன்று ஊரு கேத, இன்னொன்று உரு கேதன்னு பிரிச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு. அடுத்தது சப்தாஸ்வ ஆப்த அபர, அது ஒன்று சப்த அஸ்வ, அது வந்து ஆப்த அபர அந்தானி அதிகம். சப்தாஸ்வ ஆப்தன் இருக்கு இல்லையா, அந்த சப்த ஆஷு ஆப்தன்னு எடுத்துக்கணும். அஸ்வங்கிறத விட்டுட்டு ஒண்ணுல வந்து சப்த அஸ்வ ஆப்தான்னு எடுத்துக்கணும், இன்னொன்னுல வந்து சப்த ஆஷு ஆப்தான்னு எடுத்துக்கணும். பிரிக்கிறப்ப அந்த மாதிரி பிரிச்சா ரெண்டு ரெண்டு அர்த்தங்கள் ஒரு ஒரு வரியும் கொடுக்கும். திருப்பி சொல்லவா? அந்த பத்ம ஆக்கரங்கிறத பத்ம ஒண்ணு ஆக்கர ஒண்ணு ரெண்டு பிரிச்சுக்கோங்க. இன்னொன்னு பத்மா கர அப்படி இப்போ ஒன்று பிரிச்சுக்கோங்க. பத்மானா லக்ஷ்மி, லக்ஷ்மியினுடைய கரங்கள்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு பத்மா ஆக்கரங்கிறது தாமரை உருவம், சரியா? ரெண்டாவது உரு கேத, ஊரு அப்படிங்கிறது தொடை. ஸோ ஊரு கேத அப்படின்னா அந்த தொடை இல்லாத ஒரு துக்கம், அது யாரு? அருணனுக்கு போகும். அது உரு கேத அப்படின்னா உருங்கிறது ஹெவினஸ், அந்த ஹெவினஸ்னால கஷ்டப்படுகின்றன்னு ஒரு அர்த்தம். அது வந்து கருடனுக்கு போகும். கருடன் அண்டு அருணன் ரெண்டு பேரும் வினதாவோட புத்திரர்கள். அதான் வினதா சூனுனான்னு பின்னாடி வருது. ஏன்னா கருடன் வந்து விஷ்ணு பகவானை அழிச்சுட்டு போறார், இவர் வந்து அருணன் வந்து சூரிய பகவான் அழிச்சுட்டு போறார். ஸோ அதனால அதுதான் காமனாலிட்டி. இங்கே இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்த அஸ்வ ஆப்த, 7 குதிரைகளால இழுக்கப்பட்டு செல்கின்ற தேர் வந்து சூரியனுடையது. அதுல வந்து சப்த ஆஷு ஆப்த, அதாவது சப்தங்கிறது இந்த விஷ்ணுக்கு எப்படி போறதுன்னா 7 புவனங்கள் 7 லோகங்களையும் உடனடியாக, ஆஷுனா உடனே, ஆஷுதோஷன் அதனால்தான் சிவபெருமானுக்கு பேர். ஆஷுனா இமீடியட்லி. இந்த 7 புவனங்களையும் உடனடியாக அவர் வந்து உடனே என்னென்ன எங்கெங்கே யார் யாருக்கு வேணுமோ கொடுத்து அருள் பண்றார் விஷ்ணு. அதனால ஆஷுனா உடனே, ஆப்த 7 புவனங்களையும் காக்கின்ற. ஜெகந்தின் பின்னாடி வருது, அந்த ஜெகத்தை குறிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு அர்த்தங்கள் எடுத்துக்கணும். ஸோ பிராக்கால உன்னித்ர பத்ம ஆக்கர பரிமலன ஆவிர்பவத்து பாதசோபக. ரெண்டு பேருக்கும் எப்படின்னா பாதசோபம்ங்கிறது என்ன, பாதம்ங்கிறது பாதங்களையும் குறிக்கிறது, இன்னொன்னு பாதம்ங்கிறது கிரணங்கள். சூரியனுக்கு கிரணங்கள், விஷ்ணுக்கு பாதங்கள். சோபனா ஒரு அழக கொடுக்கறது. எது அப்படின்னா பிராக் கால உன்னித்ர, காலை வேளைகளில் அப்படியே மலர்கின்ற அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அர்த்தம் எடுத்துக்கலாம் சூரியனுக்கு. ஸோ காலை வேளைகளில் அவர் சூரிய பகவான் வந்த உடனே என்ன ஆகுது, தாமரைகள் எல்லாம் மலர்றது. ஸோ பத்ம ஆக்கர பரிமலன, அந்த பத்மங்கள் எல்லாம் அப்படியே மலர்றதுனால அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு சுகந்தம் வெளியில வருது, பரிமலன. ஆவிர் பவத்து பாதசோபக, அது அப்படியே அத்தனை தாமரை புஷ்பங்களும் ஃபுல்லா மலர்றது. மலர்றதுனால அதுல இருந்து அந்த வாசனைகள் எல்லாம் பரவி அந்த சூரிய பகவானுடைய கிரணங்களால இவை அனைத்தும் மலர்ந்து ஒரு வாசனையை உண்டாக்கி ஒரு அழகை கொடுக்கிறது. இது சூரியனுக்கு. இவருக்கு எப்படி போறது, பிராக்கு கால உன்னித்ர பத்மாகர பரிமலன ஆவிர்பவத் பாதசோபக. பத்மா தாயார் லக்ஷ்மி, லக்ஷ்மி தேவி வந்து தன்னோட கரங்களால பரிமலன, அதாவது விஷ்ணுவோட காலை வந்து பிடிச்சு விட்டுன்னு இருக்கா இல்லையா. ஸோ பிராக் கால உன்னித்ர, காலை வேளைகளில். உன்னித்ர அப்படிங்கிறது எப்படின்னா இவர் வந்து யோக நிதிரையில இருக்கார் விஷ்ணு. லக்ஷ்மி தேவி வந்து தாயார் இல்லையா, பக்தர்களுக்கெல்லாம் என்ன வேணுங்கிறத எப்பொழுதும் விழிப்போட பார்த்துட்டு இருந்துட்டு எப்பொழுதும் எப்போ வந்து பகவான் வந்து சரியான சமயம் வாய்க்கிறதோ அப்ப பகவான்கிட்ட சொல்லி அதை செய்ய வைக்கிறா பக்தர்களுக்காக. எப்படி வந்து ஒரு ஃபேமிலியில வந்து அம்மா மூலமா குழந்தைய சொல்லி அப்பா கிட்ட சொல்லி காரியங்களை சாதிக்க வைக்கிறதோ, அந்த மாதிரி இந்த ஜெகத்துல இருக்கிற அத்தனை பேரும் தாயார் மூலமா பெருமாள் கிட்ட இருந்து அனைத்து வேலைகளையும் எப்போ அவர் மூடுல இருக்கார் பார்த்துண்டு அவர்கிட்ட சொல்லி செய்யறா. ஸோ அந்த பிராக்கால உன்னித்ர பத்மாகர பரிமலன, அவருக்கு கால்களை பிடித்து விட்டு கொண்டு இருக்கின்றாள். ஆவிர்பவத் பாதசோபக, அப்பேற்பட்ட அழகிய பாதங்களையுடைய விஷ்ணு அப்படின்னு விஷ்ணுக்கு போறது. அதுக்கப்புறம்
பக்தியா தியக்த உருகேத உத்கதி திவி வினதா சூனுனா நியமானக. திவிங்கிறது ஆகாசம். ஆகாசத்துல வினதா சூனுனா நியமானக. வினதாவோட சூனுங்கிறது புத்திரன். ஸோ வினதாவினுடைய புத்திரனால் அழைத்து செல்லப்படுகின்ற நீயமானக யாரு? சூரியன், அருணன். இங்க வினதா புத்திரன். எப்படி அப்படின்னா பக்தியா. தியக்த ஊருகேத உத்கதி. தியக்த அவருக்கு தொடை இடுப்புக்கு கீழே கிடையாது, தொடைங்கிற பார்த்தே கிடையாது. அப்படி இருந்தா கூட அந்த கேதத்தை விட்டுட்டு தியக்த அந்த துக்கமே படாம ரொம்ப ஒரு பக்தியோட சூரியன் மேல அவ்வளோ ஒரு பக்தி அவருக்கு. அதனால சூரியனோட தேரை உத்கத்தின்னா என்ன, அப்படியே மேல எடுத்துட்டு போறார் அந்த தேரை. அப்பேற்பட்ட அந்த சூரிய பகவான். இது இங்க எப்படி போறதுன்னா, அதே திவி வினதா சூனுனா நியமானக. திவி ஆகாசத்துல கருடன் விஷ்ணுவை அழிச்சுட்டு போறார். தியக்த உருகேத உத்கதி. உருகேதங்கிறது ஹெவினஸ். கருடனும் ஹெவி, பிகாஸ் ஹி ஹாஸ் டு கேரி இவர் விஷ்ணுவை அழிச்சுட்டு போறார் அப்படின்னு சொன்னா, விஷ்ணு என்ன அத்தனை உலகத்தையும் தாங்கிட்டு இருக்காரு இல்லையா? எப்பேற்பட்ட வெயிட்டை அவர் தாங்கி ஆகணும் கருடன். அதையும் தாண்டி அவர் தனக்கு ஒரு லைட்னஸை கொண்டு வந்துட்டு உருகேத தியக்த அதை விட்டுட்டு பயங்கரமா லைட்டா ஜல்லுன்னு பறக்கிறார். எப்படின்னா பக்தியா, விஷ்ணு மேல கொண்ட பக்தியினால அவர் ரொம்ப ஒரு அசால்ட்டா அழிச்சுட்டு போறார் அவரை. ஸோ அப்படி அங்க அவருக்கு போறது. அதுக்கப்புறம் சப்த அஸ்வ ஆப்த அபர அந்தானி அதிகம் அதரையன்னு யஹ ஜெகந்தி ஸ்துதஹ அலம். யஹ ஜெகந்தி ஸ்துதஹ அலம். இந்த ஜெகத்துல, ஜெகந்திங்கிறது இந்த அனைத்து உலகங்களிலும், ஸ்துதஹ அலம் நிறையவே துதிக்கப்படுகின்ற சப்த அஸ்வ ஆப்த அபர அந்தானி 7 அஸ்வங்களால ஆப்த அபர அந்தானி. அபரங்கிறது வெஸ்ட். ஸோ ஈஸ்ட் டு வெஸ்ட் போறார். அபர அந்தம்ங்கிறது இந்த ஈஸ்ட்ல ஆரம்பிச்சு வெஸ்ட்ல முடியறது. நம்ம அப்படி சொல்றோம், நம்மளுக்கு அப்படி காணப்படுற. பட் ஹீ இஸ் ஆல்வேஸ் இன் தி ஸ்கை. ஸோ இங்கிருந்து அங்க அபர அந்தத்தை அடையிறார். அப்படி ஆப்தனா ரீச்டு. அப்படி அடையும் பொழுது ஜெகந்தி அதரையன் அனைத்து உலகங்களையும் தனக்கு கீழே தள்ளுறார். சூரியன் எல்லாருக்கும் மேலேயும் தானே இருக்கார், ஸ்வர்க்கத்துக்கும் மேல இருக்கார், எல்லா உலகங்களுக்கும் மேல இருக்காராம் இவர். ஸோ அதரையன் அப்படின்னா அதர கீழே தள்ளுறது. அவருக்கு கீழே இருக்கு அனைத்து உலகங்களும் அப்படிங்கிற அர்த்தம். இதேதான் விஷ்ணுக்கு என்னன்னா சப்த ஆஷு ஆப்த அபராந்தானி. அதாவது உடனடியாக 7 உலகங்களையும் தன்னோட கட்டுக்குள்ள வச்சுண்டு இந்த உலகத்தினால புகழப்படுகின்ற ஸ்துதஹ எல்லாம் 2 பேருக்கும் ஒரே அர்த்தம் தான். அதிகம் அதரையன் அதேதான். அனைத்து உலகங்களும் அந்த விஷ்ணுவோட கட்டுக்குள்ள இருக்கு, அவருக்கு கீழே இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் அங்க போறது. சோ தேவைஹி தேவக அனைத்து தேவர்களுக்கும் தேவராக விளங்குகின்ற சக அபர முர அராதி இவ அன்ஹாம்பதி வஹ பாயாத். அப்பேற்பட்ட அந்த அன்ஹாம்பதியான சூரிய தேவர் உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றது. இதுல திருப்பி ஏதாவது வேர்ட்ஸ் ஏதாவது சொல்லணுமா? சூரியனுக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் ஒப்புமை கூறும் ஸ்லோகம் இது. மற்றொரு மகாவிஷ்ணுவை போல காட்சி அளிக்கும் பகலவன் உங்களை காக்கட்டும். முன்னால் துயில் எழுந்த மகாலட்சுமி மகாவிஷ்ணுவினுடைய சரணார விந்தங்களை நீவி விட்டு சிவக்க வைக்கின்றாள். சூரியன் உதிப்பதற்கு சற்று முன் அதிகாலையில் மலர்ந்த தாமரைகளின் ஒளியில் எதிரொளி பெற்ற சூரிய கிரணங்கள் செவ்வொளி பெறுகின்றன. அருணனுக்கோ இடுப்புக்கு கீழ் அங்கங்கள் விளங்கவில்லை. தேரோட்டி தொடைகளின் வலுவினால்தான் முறைமீற துடிக்கும் குதிரைகளை அடக்க முடியும். அப்படி அடக்கும் பொழுது அருணனுக்கு எவ்வளவு வலி இருக்கும். ஆனால் அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் சூரியனிடமுள்ள பக்தியின் காரணமாக ரதத்தை ஓட்டுகின்றான். நாராயணனை கருடபக்ஷி தாங்கி ஆகாயத்தில் பறக்கின்றது. அப்பொழுது நாராயணனுடைய தொடைகளுக்கு வலி நேராதவாறு தனது மேனியை அமைத்து கொண்டு கருடன் பறக்கின்றான். சூரிய ரதத்தை குதிரைகள் எதிர் திசை, அதாவது மேற்கு திசை நோக்கி இழுத்து செல்லும் பொழுது உலகெல்லாம் கீழே, மிகவும் கீழே, வெகு தூரத்தில் காணப்படுகின்றன. கருட வாகனத்தில் ஸ்ரீஹரி செல்லும் பொழுது 7 உலகங்களையும் கடப்பது நொடி நேரத்திலேயே நடந்து விடுகின்றது. இதனால் உலகங்கள் பின் தள்ளப்படுகின்றன. சூரியனையும் நாராயணனையும் அனைத்து தேவர்களும் வணங்குகின்றார்கள். அத்தகைய மற்றொரு நாராயணனாக விளங்கும் பகலவன் சூரிய நாராயணன் உங்களை காக்கட்டும். அபர இவ முர அராத்திஹி. ஸோ சூரிய நாராயணன் தான் அவரே நம்ம சொல்றோம் இல்லையா, சூரிய நாராயண. ஓகே. By touching the hordes of blooming lotuses in the early morning,
the foot of the sun looks beautiful. The son of Vinata, that is Aruna, leads him in the heaven out of devotion, forgetting his severe pain while going upwards. The sun moves above all over worlds with his 7 horses. Thus, the master of the day, that is sun, is praised profusely by gods like Murari, whose foot looks beautiful, feet in Rukano, when massaged by goddess Lakshmi, rising early, and who is carried by the son of Vinata, that is Garuda, forgetting severe pain, and who surpasses the 7 worlds quickly. May that sun protect you. प्राकालोन्निद्रपद्माकरपरिमलिनाविर्भवत्पादशोभः भक्त्या त्यक्तोरुखेदोद्गति दिवि विनता सूनुना नीयमानः सप्ताश्वाप्तापरान्तानि अधिकम् अधरयन् यो जगन्ति स्तुतोलं देवैर्देवः सपायात् अपर इव मुरारातिर् अन्हाम्पतिर्वः. இந்த கரெக்ஷன் ஒட்டி சொல்றேன் செகண்ட் லைன்ல வினத்தா வினதா சூனுனா. வினதாங்கிறது வினத்தை, வைனத்தைன்னு சொல்றோம்ல கருடனை, அதனால்தான் வினத்தா சொல்லுங்க. வினதா சூனுனா. ஓகே. சூனுங்கிறது பிள்ளை, 2 பேருமே வினதா சூனு தான். அப்புறம் லாஸ்ட் லைன் எப்படி பிடிக்கணும் பாக்யா? தேவை தேவ, அது அந்த தேவைஹி தேவஹ, தேவைஹி தேவஹ சஹ சஹ பாயாதா பாயாத்து. பாயாத்துனா காப்பாற்றட்டும். பாயாத்து அபர இவ முர அராத்திஹி. முர அப்படிங்கிற அசுரனோட அராத்தி, அராத்தினா சத்ரு. அராத்திஹி அன்ஹாம் பதிஹி. அஹ்னாம்னு சொல்லக்கூடாது, அன்ஹாம். அன்னாம். ஓகே. அன்ஹாம் பதிர்வக. அன்ஹாம் பதிர் வக. ஓகே. அடுத்தது பிரம்மா. यस्रष्टापां पुरस्तात् अचलवरसमभ्युन्नतेर्हेतुरेको लोकानां च त्रयाणां स्थित उपरि परं दुर्विलङ्घेन धाम्ना सद्यः सिद्ध्यैः प्रसन्नद्युतिशुभचतुराशामुखस्तात् विभक्तो वेधा वेधा इवाविष्कृतकमलरुचिः सोचिषाम् आकरोवः. பாக்யா செகண்ட் லைன் லோகானாம் எஸ்திரயானாம்னு இருக்கு, நீ சஸ்திரயானாம். ஆமா, சத்ரயானாம். ச உங்களுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு எஸ்திரயானாம்னு இருக்கு. யஹவா இருக்கும். எஸ்திரயானாம் சனா யகத்ரயானாம்னு இருக்கு. அதான் அதான் இருக்கலாம். சனா திரயானாம் லோகானாம் ரெண்டும் போடலாம், ஒன்னும் மேஜர் இது கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் குரு சொல்றதுதான். அப்படி கிடையாது. அது ச வந்து ஆண்ட்ன்ற அர்த்தம், ஏண்டி அண்ட். யஹங்கிறது வந்து யாரு கொடுத்திருக்கு மேடம், பிராக்கெட்ல சாத்ரயானாம்னு கொடுத்திருக்கு. ச போட்டுக்கோங்க, நான் ச எடுத்துட்டு இருக்கேன். எவர் ஒருவர்னு அர்த்தம் யஹ போட்டா. அவ்வளவுதான். ஒன்னும் சனாக்கா அண்ட், இந்த 3 உலகங்களுக்கும் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஒன்னும் மேஜர் வித்தியாசம் கிடையாது. ரெண்டும் வச்சுக்கலாம். அதுன்னா எஸ்திரயானாம்னு சொல்லணும், இதுனா சத்ரயானாம், அவ்வளவுதான் வித்தியாசம். யஹ ஸ்ரஷ்டா அபாம் புரஸ்தாத் அச்சல வர சமபியுன்னதேஹே ஹேதுஹு ஏகஹ லோகானாம் ச த்ரயாணாம் ஸ்திதஹ உபரி பரம் துர்விலங்கேன தாம்னா சத்யஹ சித்யை பிரசன்ன द्युति शुभ चतुर आशा मुखः स्तात् विभक्तः द्वेधा वेधा इव आविष्कृत कमलरुचिः सह अर्चिषाम् आकरः वह. அர்ச்சினாலே கதிர்கள். ஸோ அந்த அர்ச்சிஷாம் ஆக்கரனான சூரியன். வக சித்தியை, உங்களோட சித்திகளுக்கு, அனைத்து அஷ்ட சித்திகளும் உங்களுக்கு உண்டாக்கும்படியாக இருக்கட்டும். ஸ்தாத், சரியா? சத்தியக, உடனடியாக உங்களுக்கு எல்லாத்தையும், நீங்க கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கட்டும். இங்க என்ன சொல்றாருன்னா அபர வேதா இவ. இங்க வேதா அப்படிங்கிறது பிரம்மாவை குறிக்கிறது. அபர வேதா இவ, இன்னொரு பிரம்மா மாதிரி அப்படிங்கிறது. ஸோ பிரம்மாவையும் இவரையும் இங்கே எப்படி பிரம்மா மாதிரி இவர் பண்றாருங்கிறத தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். யஹ ஸ்ரஷ்டா அபாம் புரஸ்தாத்,
ஃபர்ஸ்ட் பிரம்மா வந்து சிருஷ்டி செஞ்சப்ப ஜலத்தை தான் ஃபர்ஸ்ட் பண்ணாராம். அப்புங்கிறது ஜலம். ஸோ இப்ப சூரியன் என்ன பண்றார், பொழியறார். மழையை பொழிஞ்சு பூமிக்கு ஒரு செழுமையை கொடுக்கிறார். ஸோ ஸ்ரஷ்டா, ஸ்ரஷ்டாங்கிறது உண்டு பண்ணவர், சிருஷ்டிக்கு கர்த்தா. புரஸ்தாத்னா முதல்ல அபாம் ஸ்ரஷ்டா, இந்த ஜலத்தை உண்டு பண்ணியவரோ. ஸோ சூரியனுக்கும் போறது, பிரம்மாக்கும் போறது. அப்புறம் அச்சலவர அபியுன்னதேஹே ஹேத்துஹு ஏகஹ ஹேத்துஹு, ஒரே காரணமாக இருக்கார். எதுக்கு அப்படின்னா அச்சலங்கிறது மலை, அச்சலவரங்கிறது சிரேஷ்ட மலை. அதாவது மேருமலைக்கு ஒரு அபியுன்னதி கொடுக்கிறார், ஒரு மேன்மையை கொடுக்கிறார் சூரிய பகவான். பிகாஸ் அந்த மேருமலையில தான் அவர் வந்து சுத்தி வர்றார், அந்த மேருமலையில தான் மேலே ஏறி வர்றார். அதனால அந்த மேருமலைக்கு ஒரு மேன்மை. அதே மாதிரி பிரம்மா என்ன பண்ணார்னா ஃபர்ஸ்ட் அந்த 7 குலப்பர்வதங்களை தோற்றுவித்தார். ஸோ அந்த 7 குலப்பர்வதங்களோட ஒரு மேன்மைக்கு காரணமாக இருந்தவர் அந்த பிரம்மதேவன். ஸோ அது வந்து அப்படியா இவா 2 பேருக்கு இந்த இடத்துல போறது. அதுக்கப்புறம் யஹத்ரயாணாம் லோகானாம் உபரிஸ்திதஹ, இங்கதான் நீங்க யஹ சொல்றேன். இங்க யஹ போட்டுனா எவர் ஒருவர் இந்த 3 உலகங்களுக்கும் உபரிஸ்திதஹ, மேல இருக்காரோ, அதாவது பிரம்மா சத்தியலோகத்துல இருக்கார், சூரியன் வந்து இந்த 3 உலகங்களுக்கும் மேல இருந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறார். பரம் தேஜஸ்னால கொடுக்கிறார் அவர். அதுக்கப்புறம் துர்விலங்கேன தாம்னா, எவர் வந்து தன்னுடைய ஒரு பிரகாசத்தினால, துர்விலங்கம்னா என்ன, விலங்கியம்னா அவரோட பிரகாசத்தை மீறி வேற பிரகாசம் கிடையாது சூரியனுக்கு. அப்பேற்பட்ட ஒரு பிரகாசத்தை உடையவர். பிரம்மாக்கு அவரோட தேஜஸை மீறி இன்னொரு பொருள் கிடையாது. அப்பேற்பட்ட தேஜஸையுடைய அந்த பிரம்மா. அதுக்கப்புறம் பிரசன்ன தியுதி சுப சதுர் ஆஷாமுக, சதுர்ங்கிறது 4, ஆஷாங்கிறது திசைகள். இந்த 4 திசைகளுக்கும் ஒரு பிரசன்ன தியுதிங்கிறது ஒரு ஒளி, வெளிச்சம். சூரிய பகவான் வந்தார்னாலே 4 திசைகளும் அப்படியே ஒரு பிரசன்னமான ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது. திசைகளே நம்ம அப்பதான் பார்க்க முடியும், சூரியன் இல்லைன்னா ஒன்றும் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ ஒரு பிரசன்ன தியுதி சுப, ஒரு மங்களமான தினம் கொடுக்கறாரு இல்லையா. இப்போ ஒரு நாளைக்கு காத்தால சூரியன் வரலைன்னா நம்மளுக்கு அந்த டேயே ரொம்ப டல்லா இருக்கும், ஒரு சுபமாவே இருக்காது. சான்ஸ்கிரிட்ல வந்து துர்தினம்னு பேரு. சூரியன் இல்லைன்னா அந்த மழை காலத்துக்கு வந்து துர்தினம்னு சொல்லுவா. இட் இஸ் நாட் தட் இட் இஸ் பேட். ஒரு கலையே இருக்காது அந்த தினத்துக்கு, ஏதோ ஒண்ணு இல்லாத மாதிரி ஒரு மிஸ்ஸிங்காவே இருக்கும் மழை காலங்கள்ல. அதனால துர்தினம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. இவர் வந்து ஒரு தினத்தை சுபமாக்குறார் அவர். ஸோ பிரசன்ன தியுதி சுப சதுர் ஆஷாமுக, 4 திசைகளுக்கும் ஒரு முகம்னா என்ன, ஒரு என்ட்ரி பாயிண்ட், அவரே ஒரு முகமா இருக்கார் இந்த 3க்கும். அந்த மாதிரி துவேதா வேதா இவ, 2ஆக இருக்கின்ற ஒரு வேதா மாதிரி. வேதாங்கிறது பிரம்மா, அவர் மாதிரி. ஆவிஷ்கிருத கமல ருச்சிகி, இவர் வந்து அந்த கமலங்களை மலர செய்கின்றார். யாரு, சூரிய பகவான். அவர் வந்து கமலத்திலேயே உண்டானவர், பிரம்மாவானவர். அப்பேற்பட்ட அந்த அர்ச்சிஷா மாகரக வக சித்தியை சத்தியஹஸ்தார், உங்களுடைய சித்தி. இவருக்கு 4 முகம் இல்லையா பிரம்மாக்கு, இங்கே சதுர் ஆஷா முகம் சொன்னேன். அவருக்கு வந்து 4 திசைகளையும் பார்க்கின்ற முகம் அவருக்கு, பிரம்மாக்கு. ஸோ அவர் 4 திசைகளையும் பார்க்கின்ற முகங்களை வைத்து கொண்டு அனைவருக்கும் மங்களங்களை அருள்கின்றார். என்ன எப்படி சிருஷ்டி செய்யணுமோ அந்த மாதிரி சிருஷ்டி செய்கின்றார். ஸோ அப்பேற்பட்ட அந்த சூரியனுடைய அர்ச்சிஷாம் ஆகாரக வக சித்தியஸ்தார். ஆகாரகங்கிறது என்ன, ஒரு குவியல், அப்படியே கிரணங்களின் குவியலாக உடைய அந்த சூரிய பகவானானவர் உங்களுடைய ஒரு சித்திக்கோசரம் இருக்கட்டும் அப்படின்னு இதுல சொல்ற. சூரியன் 2 விதமாக பிரிந்துள்ளான். ஒரு விதம் சூரியனாக, மற்றொரு விதம் பிரம்மதேவனாக. வெவ்வேறு விதங்களில் செயற்படுகின்றார் என்பதை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகின்றார் கவி. சூரியன் முதலில் மழை பொழிவித்து ஜீவலோகத்தை நிலைநிறுத்துகிறான். பிரம்மதேவனும் முதலில் நீரைத்தான் படைத்தான் என்கிறது வேதம். அப்ப ஏவ சசர்ஜ ஆதௌ, தான் உதித்து சூரியன் உதயாச்சலத்திற்கு பெருமை அளித்தான். மலைகள் உயரமாக இருந்தால்தான் ஜலத்தின் மீது மிதக்கும் பூமி ஸ்திரமாக இருக்கும் என கண்டு முதல் படைப்பிலேயே 7 குல அச்சலங்களை மிக உயரமாக படைத்தான் பிரம்மன். உலகிலும் தன் ஒளி பரவ வேண்டியதன் பொருட்டு
அவற்றிற்கு அப்பால் எட்டாத தூரத்தில் சூரியன் பிரகாசிக்கின்றான். பிரம்மதேவனோ உலகங்களுக்கும் மேலே சில உலகங்களையும் தாண்டி உள்ள சத்தியலோகத்தில் விளங்குகின்றான். சூரியன் அங்கு உள்ளவர்கள் உடன் பயன் பெற வேண்டும் என 4 திசைகளிலும் தன் மங்கள கிரணங்களை பரப்புகின்றான். நான்முகனோ 4 திசைகளிலும் தனது 4 முகங்களை கொண்டு பிரசன்னமாகி அருள் பாலிக்கின்றான். சூரியன் தாமரை மொட்டுக்களை அவிழ்த்து அவற்றின் அழகை காட்டுகின்றான். பிரம்மதேவன் தாமரையிலேயே பிறந்து அதற்கு பெருமைகளை கூட்டுகின்றான். பிரம்மதேவனுக்கு ஈடான ஒளி வண்ணனான சூரியன் உங்களை காக்கட்டும். சூரியன் மற்றும் பிரம்மதேவனுடைய செயல்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அவற்றை குறிப்பிடும் சொற்கள் ஒன்றாக அமைத்து இருப்பது இந்த ஸ்லோகத்தில் தனித்த ஒரு அழகினை காட்டுகின்றது. Sun, the abode of light, like another Brahma, invests beauty in lotuses, creates water, brings to light the great height of mountains, and shines far above the 3 worlds with matchless brilliance. He also makes the faces of 4 quarters bright with light, and Brahma with his brilliant faces 4 quarters. May that sun give you success. Siddhi அப்படிங்கிறது இங்க சக்சஸ்னு கொடுத்துருக்கா. யஸ்ரஷ்டாபாம் புரஸ்தாத் அச்சலவர சமப்யுன்னதேர் ஹேதுரேகோ லோகானாம் சத்ரயாணாம் ஸ்தித உபரி பரம் துர்விலங்கேன தாம்னா சத்ய சித்யை பிரசன்னத்யுதி சுப சதுராஷா முகஸ்தாத்விபக்தோ வேதா இவா விஷ்கிருத கமல ருச்சிஸ் சோர்ச்சிஷாம் ஆகரோவஹ சாத்ரித்யூர்வி நதீஷா திசதி தச திசோ தர்ஷயன் பிராக்திருஷோ யஹ சாத்ருஷ்யம் திருஷ்யதே நோ ச தசசததிருஷி த்ரைதசே யஸ்ய தேசே தீப்தாம்சுர்வஸ் சதிஷ்யாத் அசிவ யுக தசா தர்ஷித துவாதசாத்மா ஷம் சாஸ்த்யஸ்வாம்ச்ச யஸ்ய ஆசயவித் அதிசயாத் தந்தசூக அசனாத்யஹ ச அத்ரித்யு உர்வி நதி ஈஷாஹ திசதி தச திசஹ தர்ஷயன் பிராக் திருஷஹ யஹ சாத்ருஷ்யம் திருஷ்யதே நோ ச தச சத திருஷி த்ரைதசி யஸ்ய தேசே தீப்த அம்சுஹு வஹ சஹ திஷ்யாத் அசிவ யுக தசா தர்ஷித துவாதச ஆத்மா ஷம் சாஸ்தி அஸ்வான் ச யஸ்ய ஆசயவித் அதிசயாத்து தந்தசூக அசன ஆத்யஹ. ரொம்ப அழகா இருக்கு. ஷன்னு போட்டு எல்லாம் நிறைய ஷாவும் தாவும் நிறைய வருது இதுல. எந்த ஒரு சூரியனானவர், அவர் சூரியன் வந்தாதான் நம்மளால எல்லாத்தையும் பார்க்க முடியறது, இல்லைன்னா இருட்டா இருக்கு, எது எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்கிறது. சனா அலாங் வித்ன்னு அர்த்தம். அத்ரிங்கிறது மலை, தியூ அப்படிங்கிறது ஆகாசம், உருவிங்கிறது பூமி, நதி ஈஷ, நதினா நதிகளுக்கெல்லாம் ஈசன் சமுத்திரம். சோ சமுத்திரம், இவ அனைத்தையும் நம்மளுக்கு சூரிய பகவான் வந்து தான் காட்டி கொடுக்குறாரு இல்லையா. சூரியன் இந்த பக்கத்துல இருந்து டார்ச் லைட் அடிக்கிறார், அந்த பக்கம் இருக்கிற எல்லாம் தெரியுது. அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க நீங்க. பெரிய டார்ச் லைட் அந்த உலகத்தையே அப்படியே காட்டுறாரு. எப்படின்னா ச அத்ரி தியூ ஊர்வி நதி ஈஷாக திசதி, காண்பித்து கொடுக்கின்றார். தர்ஷயன் காமிச்சு கொடுக்கிறார் நம்மளுக்கு அவர். அதுக்கு பார்க்கக்கூடிய ஒரு கண்களுக்கு ஒரு ஒளியையும் கொடுக்கிறார் அவர் தான். திசதி தச திசக, அது மட்டும் காமிக்கல, இந்த 10 திசைகளையும் காட்டி கொடுக்கிறார் நம்மளுக்கு காத்தால வந்து. தர்ஷயன்னு பிராக் திருஷக யஹ பிராக் திருஷக, ஈஸ்ட்ல ஆரம்பிக்கிறார். பிராக்குங்கிறது ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட்ல வந்து ஒரு கண்ணு மாதிரி இருந்துட்டு, நம்மளோட கண்கள் மாதிரி இருந்துட்டு நம்மளுக்கு எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கிறார். சாதிருஷ்யம் திருஷ்யத்தேனோ எத்து திரையாணாம் லோக், அது படிச்சாச்சு இல்லையா. ஸோ அடுத்தது சாதிருஷ்யம் திருஷ்யத்தேனோ, ஒரே மாதிரி இருக்காராம். எப்படி அப்படின்னா எஸ்ய த்ரைதசே தேசே, த்ரைதசம் இப்பதான் சொன்னேன் இல்லையா. இந்த திரிதசங்கிறது தேவலோகத்தை குறிக்கிறது. பிகாஸ் அந்த திரிதசம் உடைய தேவர்கள் வசிக்கிறார்கள். ஸோ த்ரைதசே தேசங்கிறது அந்த தேவலோகத்தை குறிக்கிறது. அந்த தேவலோகத்துக்கு அதிபதி யாரு? இந்திரன்.
அவன் தான் ச தசசத திருஷி. தசசத அப்படிங்கிறது, தசங்கிறது 10, சதங்கிறது 100. ஸோ 10 × 100 1000. 1000 திருஷி, திருஷிங்கிறது கண்கள், 1000 கண்களை உடைய அந்த இந்திரனை குறிக்கிறது அது. ஸோ ச தச சத திருஷி திரைதசே எஸ்ய தேசே சாதிருஷ்யம் திருஷ்யத்தே நோ. அப்பேற்பட்ட அந்த இந்திரனோட இந்த சூரிய பகவானை கம்பேரே பண்ண முடியாது. ஸோ இந்திரனோட கம்பேர் பண்ண முடியாத லெவல்ல இவர் இருக்கார். இப்பதான் பார்த்தோம் ஆதித்யர்கள் இத்தனை பேர் இருந்தா கூட இவர் தான் ஆதித்யன் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரி இங்க வந்து எவர் ஹூ இஸ் இன்கம்பேரபிள்ங்கிற அர்த்தம். அதுக்கப்புறம் தீப்த அம்சுஹு, அந்த நல்ல ஒளிமிக்க கிரணங்களை உடைய அந்த சூரிய பகவான், வஹ உங்களுக்கு, சஹ திஷ்யாத்து அசிவ யுக தசா தர்ஷித துவாதச ஆத்மா. சிவ அப்படின்னா மங்களம், அசிவன்னா அசுபம். ஒரு அசிவ யுகம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த பிரளய காலத்தை குறிக்கிறது. அது மங்களம் இல்லாத நேரம் இல்லையா? அந்த அசிவ யுக தசா, அந்த தசையை தர்ஷித்த, அந்த தசை எப்போ ஏற்படுறதுன்னா அந்த தர்ஷித்த துவாதச ஆத்மா, இவருடைய அந்த 12 ஆத்மாக்களையும் காமிச்சார்னா அந்த பிரளய காலத்தின் பொழுது அத்தனையும் அந்த 12 துவாதச ஆத்மாக்கள் மூலமா உறிஞ்சு விடுறாரு அப்படியே. அப்பேற்பட்ட அந்த ஒரு அசிவ யுக தசா தர்ஷித்த துவாதச ஆத்மா. ஆசேவித்து அதிசயாத்து தந்தசூக அசன ஆத்தியக. ஆசேவித்துன்னா தந்தசூக, தந்தசூகங்கிறது வந்து பாம்புகளை குறிக்கிறது. அந்த தந்தசூக பாம்புகளை அசன சாப்பிடுகின்ற யாரு? கருடன். அந்த கருடனோட ஆத்தியக, அதற்கு கருடனுக்கு முன்னால் பிறந்த அருணனை குறிக்கிறது. அந்த தந்தசூக அசன ஆத்தியக யக அஸ்வான சாஸ்தி, அவர் தான் தேரை ஓட்டுறாரு இல்லையா? அஸ்வங்களை, சாஸ்தினா என்ன, ஒரு கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறவர். அவருடைய ஆசய வித்து, அவருடைய ஒரு விருப்பங்களுக்கு ஏற்றமாறு, ஒரு பிரபாவத்துக்கு ஏற்றவாறு ஓடுற இந்த சூரியனுடைய அந்த ரதம். தீப்த அம்சுகு, சக தீப்த அம்சுகு ஷம், ஷம்ங்கிறது வந்து மங்களம். ஷம் திஷ்யாத், உங்களுக்கு மங்களங்களை கொடுக்கட்டும். அதாவது இங்க வந்து அசிவ யுக தசா தர்ஷித துவாதசாத்மா, அங்க வந்து பிரளய காலத்தின் பொழுது தன்னுடைய 12 ஆத்மாக்களையும் காமிச்சு ஒரு தசையை உண்டாக்குகின்ற அந்த சூரிய பகவான், அவருக்கு யாரு தேரோட்டியா இருக்கார் அப்படின்னா அந்த தந்த சூக்க அசன ஆத்தியக அஸ்வான்யக சாஸ்தி. அவர் அப்பேற்பட்ட அந்த சூரிய பகவானானவர் உங்களுக்கு ஷம், ஷம்ங்கிறது மங்களம், மங்களத்தினை அருளட்டும். திஷ்யாத்து, கொடுத்து அருள் செய். திஷ்யாத்னா கொடுக்கட்டும் அப்படின்னு இதுல சொல்றோம். மயூர கவி பல ஸ்லோகங்களில் சொற்களின் ஓசையை வெளிப்படுத்துவதற்காக ஒரே அக்ஷரத்தை பல முறை உபயோகப்படுத்துகின்றார். இதனால் ஸ்லோகங்களை படிக்கும் பொழுது அதன் சொல் அழகை அதிகமாக சுவைக்க முடிகிறது. இந்த மயூர சதகத்திற்கு உரை எழுதிய பெரியோர்களில் ஒரு உரையாசிரியர் சில ஸ்லோகங்களில் ஒரே அக்ஷரத்தை பயன்படுத்துவதன் மூலம் அதன் மந்திர சக்தியை வலுப்படுத்தி அதனால் பாராயணம் செய்பவர்களுக்கு நற்பயன்கள் பெருக அருள்கின்றார் என்று கூறியுள்ளாராம். அந்த முறையில் பல ஸ்லோகங்களை உதாரணமாக கூறலாம். 36வது ஸ்லோகத்தில் த்ய என்ற எழுத்தும் 70வது ஸ்லோகத்தில் இந்த என்ற எழுத்தும் வருவதைப் போலவே இந்த ஸ்லோகத்தில் ஷ என்ற எழுத்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சித்திரசாலையின் சுவற்றில் பதிக்கப்பட்டிருக்கின்ற சித்திரங்களின் நுட்பங்களையும் அழகையும் காண்பதற்கு ஏற்றவாறு போக்கஸ் லேம்ப், அதாவது ஒளி விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கும். அதன் அடியில் நின்ற சித்திரத்தை பார்த்து ரசிக்கின்றோம். அதுபோல பிராக் திருஷக, கிழக்கில் நின்று, பிராக்குங்கிறது கிழக்கு, கிழக்கில் நின்று சூரியனை பின்புறத்தில் வைத்து பார்த்தால் பார்க்கின்றவனுக்கு, அதாவது அந்த சூரியனானவன் போக்கஸ் லேம்ப் பண்ணுகிற, அதாவது எடுத்து காட்டுகின்ற மலைவளம், நிலவளம், நதிவளம் ஆகியவற்றை 10 திசைகளிலும் பார்க்கும்படி அருள் செய்கின்றான். அப்படி பார்க்கும் பொழுது இத்தகைய அருமையான இயற்கை காட்சிகள் தேவலோகத்தில் பார்க்க கிடைக்குமா? இந்திரனுக்கு 1000 கண்கள் இருந்துதான் என்ன பயன்? நமக்கு 2 கண்களே படைத்த நமக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் அவனுக்கு உண்டா? சூரியன் 12 உருவங்களாக பிரளய காலத்தில் விரிந்து உலகம் என்ற பாயை சுருட்டுகின்றான் என்கின்றது புராணம். அவன் விருப்பத்திற்கு ஏற்ப அருணன் குதிரைகளை ஏவுகின்றான் என்ற கருத்தை கூறும்
நான்காம் பாகத்தில் சொல்லழகு கவனத்துக்கு உரியது. ஸோ அந்த ஒரு இதை கொண்டு வரதுக்கோசரம் இங்கே அருணனை கொண்டு வந்திருக்கார், அந்த லெட்டர்ஸை கொண்டு வரதுக்கோசரம். இத்தகைய சிறப்புமிக்க சூரியன் மங்களங்களை அளிக்கின்றான். அதாவது அந்த துவாதச ஆத்மாங்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்கா. பிரளய காலத்தில் சூரியன் தனது 12 உருவங்களுடன் காட்சி தருகின்றான் என்கிறது வேதம். இக்கருத்தையே மயூர கவியும் குறிப்பிட்டுள்ளார். சூரியனின் 12 உருவங்கள் ஆவன தாத்தா, அரியமா, மித்ரக, வருணக, அம்சக, பகக, இந்திரக, விவஸ்வான், பூஷா, துவஷ்டா, சவிதா, விஷ்ணுகு. அதே தமிழ்லையும் கொடுத்துருக்காவ. The sun makes visible the 10 quarters along with mountains, sky, earth, and the seas immediately. He reveals his 12 forms at the inauspicious time of dissolution. There is no one equal to him in the region of gods ruled by Indra. The elder brother of the eater of serpents, that is Aruna, is fully aware of his intention and controls accordingly the horses. May that brilliant sun give you happiness. Sadridyurvinadisha dishati dashadisho darshayan pragdrisho yaha sadrishyam drishyate no sadashashatadrishitraidashe yasya deshe deeptamshur vasadishyat ashiva yugadashadashitadvadashatma sham shastyashvamscha yasyashayavid atishayad dandashukashanadhyah. அதர படிச்சுடுறேன். ஏதத்யன்மண்டலம் ஹே தபதி தினகிருதஸ்தாருச்சோர்ச்சிம்ஷி யானி द्योतन्ते तानि सामान्ययम् अपि पुरुषो मण्डलेणुर्यजूंषि एवं यं वेद वेदत्रितयमयम् अयं वेद वेदी समग्रो वर्गस्वर्गापवर्ग प्रकृतिरविकृतिः सोऽस्तु सूर्यश्रियेवः नाकौकः प्रत्यनीकक्षतिपटुमहसां वासवाग्रेसराणां सर्वेषां साधुपातां जगदिदम् अदितेरात्मजत्वे समेपि येनादित्याभिधानं निरतिशयगुणैरात्मनिन्यस्तम् अस्तु स्तुत्यस्त्रैलोक्यवन्द्यैस्त्रिदशमुनिगणैः सोंशुमान् श्रेयसेवः भूमिं धाम्नोऽभिवृष्ट्या जगति जलमयीं पावनीं संस्मृतौ अप्याग्नेयीं दाहशक्त्या मुहुरपि यजमानां यथा प्रार्थितार्थैः लीनाम् आकाशे एवामृतघरघटितां ध्वान्तपक्षस्य पर्वणि एवं सूर्योष्टभेदां भव इव भवतः पातु बिभ्रत्स्वमूर्तिम् प्राक्कालोन्निद्रपद्माकरपरिमलिनाविर्भवत्पादशोभो भक्त्या त्यक्तोरुखेदोद्गति दिवि विनता सूनुना नीयमानः सप्ताश्वाप्तापरान्तान्यधिकमधरयन् यो जगन्ति स्तुतोलं देवैर्देवस्य पायात् अपर इव मुरारातिर्अह्नां पतिर्वः यस्रष्टापां पुरस्तात् अचलवरसमभ्युन्नतेर्हेतुरेको लोकानां च त्रयाणां स्थित उपरि परं दुर्विलङ्घ्येन धाम्ना सद्यः सिद्ध्यैः प्रसन्नद्युतिशुभचतुराशामुखस्ताद्विभक्तो वेधा इवाविष्कृतकमलरुचिः सोचिषाम् आकरोवः सादृद्यूर्वीनदीशा दिशति दश दिशो दर्शयन् प्राग्दृशो यः सादृश्यं दृश्यते नो स दशशतदृशित्रैदशे यस्य देशे दीप्तांशुर्वसदिष्याद् अशिवयुगदशादर्शितद्वादशात्मा
शं शास्त्यश्वांश्च यस्याशय अतिशयात् दन्तशूकाशनाद्यः. श्री सूर्याय नमः.